கேரளாவின் திருச்சூருக்கு வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். கேரளாவினுடைய திருச்சூருக்கு வந்துள்ள பிரதமருக்கு தற்பொழுது பலத்த வரவேற்பானது அங்கே வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்னும் சில மாதங்கள் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு முதற்கட்ட பரப்புரையை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பாஜகவுடைய பரப்புரையை பிரதமர் மோடி திருச்சூரில் தற்பொழுது தொடங்கி வைத்துள்ளார். அதனை அடுத்து ஒரு நீண்ட ரேலியும் பேரணியும் ஒன்று அங்கு நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் பொழுது நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை முன்னிறுத்தி செயல்படுத்தும் வகையில் இந்த ஒரு ராலி பேரணி என்பது பாஜகவின் சார்பாக தற்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீசக்தி முடிக்கோப்பம் என அழைக்கப்படும் இந்த ஒரு பேரணி என்பது மகளிருக்கான ஒரு முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் தற்பொழுது பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக நடத்தி வைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவின் மூலம் பெண்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் வலியுறுத்தி இந்த ஒரு கேம்பெயின் பரப்புரையை அவர் கேரளாவில் தொடங்கியிருக்கிறார். 2024 ஆண்டு தற்பொழுது இன்னும் சில மாதங்களில் ஏப்ரல் அல்லது மே மாதம் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு முதல் பரப்புரையாக இது பார்க்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தையும் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திருச்சூரில் அவருக்கு எம்பி சுரேஷ் கோபி மற்றும் பாஜகவினுடைய பல்வேறு மூத்த தலைவர்களும் அவருக்கு பலத்த வரவேற்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த பகுதியை சார்ந்த பெண்கள் மலர் தூவி அவருக்கு ஒரு பலத்த வரவேற்பை இந்த பேரணியின் பொழுது பிரதமருக்கு வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று தமிழகத்தினுடைய பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்த பின்னர் இன்று கேரளாவிற்கு சென்றிருக்கும் அவருக்கு இந்த பேரணி மற்றும் மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் நலத்திட்டங்கள் பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளதை மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.